ஆக்சுவலி எங்க நேட்டிவ் வந்து நாமக்கல் தான். நான் நைட் 12 மணிக்கு வந்தேன். ஒரே ரஷ் தான். 12 மணிக்கு வந்தேன். விஜயோட ஃபேனு. பட் அரசியலுக்கு வந்தோடனே ரொம்ப ஃபேன் ஆயிட்டேன். பாப்பாலாம் விட்டு தான் வந்திருக்கேன் அம்மா வீட்டுல. ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் பாக்குறதுக்கு. டிவிக்கே ஓகே. ஆமா, அவர் இங்க வந்து என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாருன்னா, ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவாருன்னா, இந்த லாரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. இப்ப வெளியூருக்குலாம் போனா நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாரு. அப்புறம் கோழி பண்ண முட்டை அந்த இதெல்லாம் இருக்கு. அதுக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு ஏதாச்சும் பண்ணலாம். அப்புறம் எஜுகேஷன் வைஸ் இங்க நல்லா இருக்கும் எப்பயுமே. அதுக்கு வந்து வேற ஏதாச்சும் இப்ப வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் நிறைய வந்துருச்சு. ஒருவேளை கவர்மெண்ட் செக்டர் வைஸ் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணலாம். வெயிட்டிங். தேங்க்யூ. என்ன பேசுவாருன்னா, சேஞ்சஸ் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அந்த மாதிரி பேசுவாரு. நான் வெயிட் பண்றேன். ஆமா, விமர்சனம் பண்றீங்க, பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப எது எடுத்தாலும் சொல்றாங்க. சனிக்கிழமைன்னா அவர் அதுக்கே சொல்லிட்டாரு. அப்பதான் பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு. இந்த டேட் மாத்திக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஆடியோ பீஸ்ல கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் மாத்திக்கிட்டே இருக்காங்க இடத்த. ஏன் இவ்வளவு பண்ணணும்னு கேக்குறேன். இவ்வளவு தேவையே இல்ல. அவர் பாட்டுக்கு வர போறாரு, அரை மணி நேரம் தான் பேச போறாரு, கிளம்பிட்டு போயிட்டே இருக்க போறாரு. இது அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, கையாட்டக்கூடாது, ஹாய் சொல்லக்கூடாது, தலையை காட்டக்கூடாது, பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ரொம்ப ரூல்ஸ் போடுறாங்க. எந்த அரசியல் தலைவருக்கும் இப்படி ஒரு ரூல்ஸ் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை.